கோயில் திருவிழாவுக்கு பாட்டு படிக்கணும்னே. யாரும் இந்த ஊர்ல நல்லா பாட்டு படிக்கிற ஆள் யாரும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? ஆமா, யாருன்னு தெரியல. நல்ல ஒரு விளையாடாதீங்கண்ணே. யாரு நல்ல ஒரு ஆளா பார்த்து பிடிச்சி கொடுங்கண்ணே. உங்களை பார்த்தா அந்த மோரக்கட்டை தெரியலண்ணே. என்ன மோரக்கட்டைக்கு என்னப்பா தேவை? மாமா கோவம் வந்துருச்சு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்லைண்ணே. நான் மதுரைக்காரன். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. ஒரு 2 பாட்டு ஒரு பாடுங்க. அதுக்கப்புறம் நம்பரை அட்வான்ஸை கொடுத்து நேராக போய்டும் வண்டியை பிடிச்சிக்கிட்டு. 1 2 3 4. அங்கே இடி மூலங்குதே கருப்பசாமி தங்க கலசமின்னுதே. அங்கே இடி மூலங்குதே. நம்ம பசங்களாம் ரொம்ப வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. ஒரு ஐட்ட சாங் ஒன்று எடுத்து விடுங்க. என்ன கேட்ட? மூஞ்சில பிடிக்காத. யானை பிபி ஒன்று பண்ணி விட்டு போய் பதறீங்க. அண்ணே சண்டை வானா, எனக்கும் கலைகள்லாம் தெரியும். நிறைய தற்காப்பு கலைகளை நான் கற்று வச்சிருக்கேன். சென்னையிலேருந்து வர முடியும். ஆமாண்ணா, மதுரையில் நம்ம ஊரில் ஒரு கோயில் திருவிழா வரும். நம்ம சென்னையில் வேலை பார்க்குறோம். நம்ம ஊர் வந்து கிராமம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிங்கிற ஒரு மீனவர் கிராமம். நம்ம ஊரில் இந்த கோயில் திருவிழா வைக்கிறாங்க. வழக்கமாக வைப்பாங்க. கலைஞர்களெல்லாம் கூப்பிட்டு தெரிஞ்ச விசேஷம்லாம் பண்ணுவாங்கல்ல. கோயில் திருவிழாவுக்கு பாட்டு படிக்கணும்னே. இந்த ஊரில் நல்லா பாட்டு படிக்கிற ஆள் யாரும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? அதுக்காக தான் நான் ஊர் சார்பில் அங்கேருந்து கிளம்பி நான் மதுரைக்கு வந்துடுவேன். எதுக்குடா வரீங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேனே, யாருமே தெரியலன்ட்டாங்கண்ணே. ஒன்றுமே புரியல. என்ன பாட்டு படிக்கணும்? சாமி அந்த பாட்டெலாம் படிப்பாங்கள்ல சாமிக்கு. முளைப்பாரி பாட்டு. முளைப்பாரி பாட்டு. ஆமாம், யாருன்னு தெரியல. நல்ல ஒரு அண்ணே விளையாடாதீங்கண்ணே. யார் நல்ல ஒரு ஆளாக பார்த்து பிடிச்சி கொடுங்கண்ணே. என்னடா சொல்றா? நான் இந்த எங்கள் பட்டி கொட்டி இந்த ஊர் மதுரை மாவட்டம் பூராமே நான் தான் படிச்சுக்கிட்டேன். அண்ணா நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதை நான் கேட்கல. பாட்டு படிப்பாங்கள்ல, பாட்டு அதை கேட்டேன். ஆமாம், அது இங்கே இந்த ஏரியா. நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் படிக்கிறேன்ப்பா. நல்ல அப்புறம் சரியில்லை, உங்களை பார்த்தா தெரியலன்னா நான் என்ன எப்படி இருக்கேன்? அண்ணே உங்களை பார்த்தா அந்த மோரக்கட்டை தெரியலண்ணே. இந்த முகரக்கட்டை என்ன முகரக்கட்டைக்கு என்னப்பா தேவை? மாமா கோவம் வந்துருச்சு. சாரிண்ணே, நீங்கள் தானே அது? காலை பொழுதுல என்கிட்ட ரொம்ப இன்சல்ட் பண்ணுற தம்பி, சரியில்லை. இது மரியாதை குறைவாக இருக்கு. இல்லைண்ணே, நான் சாரிண்ணே என்ன சாரிண்ணே. என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. நான் மதுரைக்காரன். சரிண்ணே. என் கலையை ஒச்சப்படுத்தினேன். அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறி நல்லா இருக்காதாமா? அப்படி சொல்லலைண்ணே. நான் பாட்டு படிப்பாங்களே யாருன்னு தானே. என்ன பாட்டு படிப்பேன்? உன் மகரம் சரியில்லைன்ற. சரி உட்காருங்க, கோவப்படாது. ஐயா உட்காருங்க ஐயா. நீங்க சைலண்டா உட்காரோம். நான் டம்மி பீஸ்ன்னு நினைச்சேனே. அப்படி இல்ல. அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்குமா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. அப்புறம் என்ன? சரி விடுங்க. ஆனால் நம்ம ஊரில் பாட்டு பாட சொல்லி ஆள் கூப்பிட்டு வந்துருக்காங்க. அட்வான்ஸு கொடுத்து விட்டாங்க. கூப்பிட்டு கையோட கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. என்னதான் நீங்கள் பாடுன்னு சொன்னாலும் என்னால் நம்ப முடியல. ஒரு 2 பாட்டு ஒரு பாடுங்க. அதுக்கப்புறம் நம்பரை அட்வான்ஸை கொடுத்து நேராக போய்டும் வண்டியை பிடிச்சிக்கிட்டு. பாடுங்க. இப்போ நான் இப்போ ஒரு கருப்பு சாமி பாட்டு வேணா பாடுங்க. பாடி தொலையும் இல்லை, பாடி தொலைத்தேன் என்று பூவாசம் தேடி வந்தேன் மானே. அப்படி இல்லைண்ணா, கவிதையா கரெக்டா பேசுங்க. ஓகே விடுங்க. சென்னை, நான் மதுரை. சரி விடுங்க. மதுரைனா என்ன? துளி அளவு இங்க பிறண்டு பேசுனீங்கன்னா எங்கிட்ட நம்மள்ட்ட மதுரையா இருந்தாலும் சரி வாய்ப்பு கிடையாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. பாடுங்க. 1 2 3 4. அங்கே இடி மூலங்குதே கருப்பசாமி தங்க கலசமின்னுதே. அங்கே இடி மூலங்குதே மகாலிங்கம் ஐயப்பாரு கருப்பசாமி. இல்ல வைப்ல போயிட்டேன். சரி ரைட் விடுங்க. பாடு 1 2 3 4.
வாங்கி முங்குதே நீ உலட்டில பாட்டு பிறலுதுப்பா. என்னண்ணே ஒரு பாட்டு கூட உருப்படியா பாடுறதில்ல. உங்களை நம்பி எப்படி அட்வான்ஸை கொடுத்து அங்கே நான் போய் ஒரு 2000 குடும்பம் அங்கே உட்காந்து உங்களை பார்க்குறது. நல்ல மேனி எல்லாம் பவள நிற வாயழகன் மஞ்ச நில வேலி எல்லாம் பவள நிற வாயழகன் பல்வேட்டை ஆடியங்கே கருப்பசாமி அங்கே கீடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசமின்னுதே வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையில் நம்பி விளையாடி வராருங்க ஓட்ட கருப்பசா வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையில் விளையாடி வராருங்க கோட்டை கருப்பசாமி அங்கே கீடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசமின்னுதே. போதுண்ணா சூப்பர்ண்ணா அடுத்து நல்லா பாடுறீங்கண்ணே. நீங்கள் தானே எங்கள் ஊருக்கு நம்ம இது வந்து மக்களுக்காக வந்து ஃபேமிலிக்காக ஒரு பாட்டு. நம்ம பசங்களாம் ரொம்ப வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. ஒரு ஐட்ட சாங் ஒன்று எடுத்து விடுங்க. என்ன கேட்ட? நானா இதுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைண்ணே என் தொழில் என்ன தொழில் எதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? போப்பா நீ. அண்ணா ஐட்ட சாங் ஒன்று அடிச்சு விட்டாதான். என்னண்ணே அறிவு கிட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? அறிவோட நான் என்னத்துக்கு அறிவு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ தான்ப்பா அறிவு இல்லாமல் ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஐட்ட சாங் போட்டு விட்டா தானே கரெக்டாக இருக்கும். ஒரு கரெக்டெல்லாம் ஒன்றும் தேவைப்படலை. நீ பேச்சே எனக்கு பிடிக்கல. இன்னும் பேசிக்கிட்டே ஒரு கொச்சையான வார்த்தையை என்கிட்ட விட்டுக்கிட்டு என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் வந்து ஒரு கலை இதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யார் கலை என்ன சின்ன வயசுல எத்தனை பிள்ளை தத்தெடுத்தீங்க கலையை? கலை இல்லை கலையை நான் பிள்ளைய தத்தெடுத்து கலை தமிழ் கலை சாமியுடைய பக்தி பாடல்கள் திருசிலேருந்தே நான் பாடி அப்படியே வந்தவன். நான் அப்ப நீங்க பாட்டு பாடுற ஆளு கிடையாதா? படிக்கிற ஆள் தாப்பா. அப்ப வேச்சு உடனே உங்க மோரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு யாரை பார்த்து முகர கட்டுன்ற? யாரை பார்த்து மூஞ்சில யானை பிபி ஒன்று பண்ணி விட்டு போய் பதறீங்க? என்ன பண்ணி குட்டையா? பண்ணி குட்டி போய் பதறீங்களா? அது கேட்குறேன். சரி உன்ன உட்காரேன். யானை கோவப்படுறீங்க? கோவப்பட்டா குடும்பம் அழிஞ்சு போடுனே. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ யாரு? இல்லண்ணே கோவப்பட்டா பல விட்டு கோவப்பட்டா கோவப்படத்தான் செய்வேன். நான் மதுரைக்காரன்டா. நானும் மதுரைக்காரன் தான்டா. நான் மதுரைக்காரன்டா. லேசா ஒரு கொம்பு மாவட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் மதுரைக்காரன். நாங்களும் மெட்ராஸ்காரங்க தான். பீச் தான் நம்ம பேச்சு கிடையாது. பீச்சுன்னா வா மோதி பாப்பா. மோதி பாப்பா. அண்ணே இங்க பாருண்ணே நல்ல காரியத்துக்காக வந்து பேச வந்திருக்கேன். தேவலாம் பேச என்ன பேச்சுடைய மரியாதை வேணாமா? என்ன பாதை பேசுற? ஒரு கரெக்டான பேச வேணா. உன் வயசு என்ன என் வயசு என்ன? ஒரு மரியாதையான வார்த்தை கிடையாது. சரி உட்காருங்க. ஒரு சைப்புத்தன்மையா பேசு பழகு தம்பி. சரி உட்காருங்க. சரி விடுங்க. வேணா உங்களுக்கு வேணா எனக்கும் வேணாண்ணே. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேண்ணே. புரியுதுங்களா? வேற ஆளை பாரு. இன்ன வரைக்கும் என்னைய போட்டு உசுரை வாங்கிட்டு நீ வேற ஆளை பாரு. தலைவரே வணக்கம் தலைவரே. சொன்ன மாதிரி நான் மதுரை வரி வந்தேன். ஆமா இங்க பூசணிக்காய் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட தான் வந்து பேசுனேன். ஆமா வயிறை பார்த்தாலே இல்லை சார்ண்ணே. தொடாம பேசலாம். இல்லைண்ணே சரி தொடுற வேலை வச்சு தொடாத தள்ளி நின்று பேசுப்பா. வயிறை பார்த்தாலே பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கு. ஆமா அண்ணா எத்தனை மாசண்ணே? வயிறு தள்ளி என்ன மாசம்னு கேளு. இது வயிறு தள்ளி எத்தனை மாசம் கேட்பாங்க? இது என்ன மாசம்? வைகாசி மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. வைகாசி மாசம் ஓடிட்டு இருக்கான் தலைவரே. மாசம் ஓடிக்கிட்டு தேதி 3ஆம் தேதி. சரி விடுங்க. தலைவரே வேணா நான் பேசி முடிச்சிடவா? என்ன ரேட்டு சொல்லுங்க. சரி அண்ணன்ட்ட நான் கேட்குறேன். இருங்க. என்ன ரேட்னு சொல்றீங்க? ஒரு பாட்டு ஒரு நாளைக்கு பாடணும். ஒரு நாளைக்கு 11000 ரூபா. நையாண்டி மேளம், உரிமை, சிஞ்சா, 2 பாடகர், எசப்பாட்டு ஒரு ஆளு, மொத்தம் 6 பேர் வருவோம். 6 பேர் வருவீங்களா? அப்படியா ஐயாட்ட சொல்லிடுறேன். அண்ணே உங்களை பார்த்தா நீர் யானை மாதிரி இருக்கீங்களா? உங்களாம் சோறு போட்டு இல்ல அவங்க சொல்றாங்கண்ணே. என் கலையை வந்து ஒச்சப்படுத்துற அவ்வளவுதான். யாரு உங்க கலையை நான் கொச்சப்படுத்துறேனா? கலையை வந்து நான் வந்து கோயில் திருவிழாக்கு பாட்டு பாடாதனா ஒரு ஐட்டம் சாங் பாடினா குறைஞ்சா போடுவீங்க. நீங்க வந்து குறைஞ்சு போவேன். என்ன எரிஞ்சு போக வேண்டிட்டு இருக்க? என்ன குறைஞ்சு போவேன்?
அண்ணே ஒரு நிலா சாங் பாட்டு பாடுனே நிலா. அண்ணா அண்ணா யானை யானை எதுக்குண்ணே அண்ணா என்னண்ணே பிரச்சனை? அண்ணா அண்ணா வேட்டி மடிச்சு கட்டிங்களா? அண்ணே சண்டை வானம், எனக்கும் கலைகள்லாம் தெரியும். நிறைய தற்காப்பு கலைகள்லாம் நான் கற்று வச்சிருக்கேன். கலரியல் உருவல் அடிப்ப யாரு எங்களுக்கு தெரியாத கலையா? மதுரைக்காரங்க சும்மா என்ன மதுரைனா பெரிய கொம்பா? 4 கொம்பு முளைச்சிருக்கா மதுரைக்கு? பெரிய கொம்பா? நான் மெட்ராஸ்னா பீச்சர் வச்சிருப்போம். நாங்க மதுரை எல்லா ஐட்டமும் வச்சிருப்போம். ஐட்டம் தான் வச்சிருக்கீங்களா? இருந்து எல்லாம் வச்சிருப்போம். நமக்கு ஒரு ஐட்டத்தை கொண்டு வாங்கினேன். திருப்பி திருப்பி அதான் பேசுறேன். அப்படி இல்லண்ணே, ஐட்டம் வச்சிருப்போம். நீங்களே செக்ஸான வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசுவது இன்னும் பயன்படக்கூடாது. பிடிக்காது. அப்படி நான் பேசவில்லண்ணே. ஐட்டம்னா என்ன? செக்ஸ் பேசான்னு என்கிட்ட பேசுறீங்க. ஐட்டம்னா என்ன? ஐட்டம்னா பொருள், குளிப்பு, இதுக்கெல்லாம் பேர் ஐட்டம் தான். அதெல்லாம் எங்க ஊர்ல நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொலை பண்றவங்க ஐட்டக்காரங்க தான். கொஞ்சம் பேசுறது எனக்கு பிடிக்கல தம்பி, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி கலைக்கு நான் முடிச்ச ஒரு வரும் என்ன எவ்வளவு 11,000 தானே? 11,000. நீ இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு 20,000 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன். அண்ணே என்னண்ணே மாத்தி மாத்தி பேசுறீங்க? உன் பேச்சா சரியில்லையே. நீ வர்ற மாதிரியா தெரியல. அப்படின்னு ஓம் பேச்சா பேசிக்கிட்டு இருக்க. பேச வேற நல்ல ஆளை பிடிச்சிருப்பான்ல. இதுக்கு தேவலாம் உங்களுக்கு. நல்ல ஆளை பிடிச்சிட்டு போப்பா. உன் தயவு தேவையில்லை. தேவலாம கத்தாதீங்க. அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுருவான். என்னை அடிச்சு தூக்கி போட்டு நீ பண்ணி போயிருவியாக்கும் பாப்பான். தூக்கி போட்டாலும் மிதந்துட்டே இருப்பீங்க இவ்வளோ இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கீங்க ஆளு. மதுரை மண்ணில் மிதிச்சுக்கிட்டு எங்களே வச்சப்படுத்துறியா? அடா